இப்போ கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பதிலா உங்களுக்கு வாய்ப்பு குடுத்தா, நீங்க அந்த வாய்ப்பை ஏத்துப்பீங்களா? அது கட்சி எடுக்கிற முடிவு. அங்கேயும் நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க அகில இந்திய அளவுல ஒரு கட்சி அவங்க பெரிய அளவுல 10 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை வழங்கிட்டு இருக்காங்க. யார் ஒரு பாராளுமன்ற தொகுதியில நின்னா ஜெயிக்கும், யாரால என்ன வாக்குகள் வரும், எல்லா காம்போசிஷனையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவா இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிட்டு போனோம். இல்ல இப்போ கன்னியாகுமரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும், அங்க மூத்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கவே இல்ல. அவங்க யாருக்கு குடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. கட்சி எடுக்கிற முடிவுக்கு நாம கட்டுப்படுவோம். அவங்க என்ன பணிகள் தராங்களோ நிச்சயமா அதை செய்வோம். நிச்சயமா அவங்க நல்ல பொறுப்புகளை கொடுத்து நம்ம திறமைகளை பயன்படுத்துவாங்க என்னுடைய நம்பிக்கை. என்னையும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வாங்க, தமிழகத்தையும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வாங்க, இந்தியாவையும் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு பாரத பிரதமர் எடுத்து செல்வார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆகையால் அந்த நம்பிக்கையோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரக்கூடிய மக்களவை தேர்தலில் விஜயதரனுடைய பங்கு என்னவா இருக்கும்? கட்சி கொடுக்குற பணியை நாம் செய்வோம். மக்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக குரல் கொடுப்போம். மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இடத்துல நம்மளுடைய பணிகளை அமைச்சுக்குவோம். இப்போ எனக்கு ஏற்கனவே அட்வொகேட்டு, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு, ஸ்டேட் ஹைகோர்ட்ஸ்லாம் அப்பீர் ஆவேன். என்னை பொறுத்தவரை எனக்கு 2 தடவைக்கு மேலே 3 தடவை கேட்டிருக்காங்க என்ன, விமன் ஜட்ஜஸ் கம்மியாக இருக்காங்க ஹைகோர்ட்டில், வை டோன்ட் யூ ஜாயின் த ஜுடிஷியரி அப்படின்ட்டு ஜுடிஷியரி ஜாயின் பண்ண சொல்லி எனக்கு 2-3 தடவை இன்விடேஷன் வந்திருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் மூலமாக. ஆனால் நான் மக்கள் பணி ஆற்றணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் எம்பி ஆகணும் தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிது. அதை 3 தடவை தக்க வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆகையால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒர்க்கை விட எனக்கு மக்கள் பணி தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த மக்கள் பணியில் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குண்டான வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உருவாக்குவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை.